வை டு கம்பெனி நீட் யூஎக்ஸ் டிசைனர்? ஒரு கம்பெனிக்கு எதுக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் தேவைப்படுது? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி எப்படி ரன் ஆகுது, யூஐ யூஎக்ஸ் டிசைனர் எதுக்கு அங்கே குப்பை கொட்டணுன்றது தெரியணும். அப்போ தான் தெரியும். அதாவது வை டு வி நீட் யூஎக்ஸ் டிசைனர்? ஒரு கம்பெனி எதுக்கு யூஎக்ஸ் டிசைனர் தேவைப்படுது? ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் எதுக்கு அங்கே குப்பை கொட்ட போகிறாருன்றது தெரியும். கம்பெனின்னு எடுத்தோன்னா ரெண்டு: ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, சர்வீஸ் பேஸ் கம்பெனி. இதில் இன்னொன்று இருக்குது, என்னென்னா ப்ராடக்ட் அண்டு சர்வீஸ் பேஸ் கம்பெனி ரெண்டையுமே பண்ணுவானுங்க. ஸோ ப்ராடக்ட்னால் என்ன? உங்கள் டேபிளில் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? கீபோர்டு இருக்கா, மவுஸ் இருக்கா, டம்ளர் இருக்கா, பெட்ஷீட் இருக்கா? இது எல்லாமே ப்ராடக்ட். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா வெண்ண, அப்போ எதுக்கு நான் சும்மா சொல்கிறேன் அப்படி கேட்காதீங்க. சில பேருக்கு வந்து அது பொருள்னு தான் சொல்லி பழக்கம், ப்ராடக்ட்னு சொல்லி பழக்கம் இல்லை. இப்போ அவங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் ப்ராடக்ட். சர்வீஸ் பேஸ் கம்பெனினா, இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்னென்னா, இப்போ உங்கள் வீட்டில் டிவி உடஞ்சிச்சு, அது சர்வீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? நேராக சர்வீஸ் பண்ணுற இடத்துல போவீங்க, கொடுப்பீங்க. அந்த கடைக்காரன் இன்னொன்றும் பண்ணுவான், அந்த உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். ப்ளஸ் வந்து அவனுக்கு இந்த ஸ்கில்லும் இருக்கும். என்ன ஸ்கில்னால், பழைய போர்டு, பழைய எல்லாமே, இந்த ஒரு பழைய ஐட்டம்லாம் வச்சு ஒரு புது டிவியை ரெடி பண்ணுவான். அவனால் அந்த திறமை இருக்கும் அவனுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே, இந்த டிவி, வாஷிங் மிஷினு, இது எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராடக்ட், கையில் தொட முடியும். கையில் தொட முடியாத ப்ராடக்ட் இஸ் கால்டு டிஜிட்டல் ப்ராடக்ட். அப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது சொல்லுவோமா? பிடிஎஃப் ஸ்கேனர், பிளானர் அண்ட் ஜேர்னல்ஸ், போட்காஸ்ட், இ-லேர்னிங் கோர்ஸ் பண்டல். ஒரு 10 லெசன்ஸ் எடுத்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எண்டிங் வரையும் ஒரு கோர்ஸ் பார்ட்டாக வச்சுருக்கான். அதை மொத்தமாக சேர்த்து ஒரு பண்டலாக ரெடி பண்ணி ஒரு சிப் ஃபைலில் போட்டு வச்சுருக்கான், ஒரு ஃபைலாக வச்சுருக்காப்புல. அதுவும் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட், கையில் தொட முடியாத ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ப்ராடக்டை ரெடி பண்ண தேவை ஒரு இன்ஜினியர். சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்ன? இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனினா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தெரிஞ்சிச்சு. ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது, பிடிஎஃப் ஸ்கேனர் ரெடி பண்ணுறது, பிளானர் ரெடி பண்ணுறது, போட்காஸ்ட் ரெடி பண்ணுறது, இ-லேர்னிங் ரெடி பண்ணுறதுன்றது வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்ன? ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ண தேவை ஒரு இன்ஜினியர். அது இன்ஜினியரால் தான், அந்த இன்ஜினியரால் தான் இந்த ப்ராடக்டே ரெடி பண்ண முடியும். அப்போ நான் டிவி சொன்னதில்ல, டிவி ஞாபகப்படி பாருங்கள். அந்த பழைய போர்டு, பழைய இதெல்லாம் வச்சு ஒரு டிவியை ரெடி பண்ணுற திறமை இருக்கும் சர்வீஸ் பண்ணுற கடையில். சேம் கான்செப்ட். இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட்டுன்னு வரும்போது இதே சர்வீஸ் பண்ணுற கம்பெனி தான் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி தருவான். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ அந்த இன்ஜினியர் யார்? யூஎக்ஸ் டிசைனர், யூஐ டிசைனர், டெவலப்பர், கான்டென்ட் ரைட்டர், ப்ராடக்ட் மேனேஜர், அப்புறம் என்ன, நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டே போகலாம். ஸோ இதில் யூஐ யூஎக்ஸ் டிசைனரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், யூஸபிலிட்டியாக இருக்கணும், ரீடபிலிட்டியாக இருக்கணும். இதுதான் இவரோட வேல்யூ, யூஎக்ஸ் டிசைனரோட வேலை. இப்போ யூஎக்ஸ் டிசைனரை நான் டெலீட் பண்ணிடலாம் அந்த கம்பெனியை விட்டு, போய்ட்டு தம்பி ஃபயர் பண்ணிட்டேன் நான் அவனை. இப்போ டெவலப்பர் மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த ஆளுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா, டிசைனில் நாலேஜே கிடையாது, டிசைன் நாலேஜே இல்லை. ஓகேங்களா? இப்போது அவரால் அந்த ப்ராடக்டை ரெடி பண்ண முடியுமா, முடியாதா? முடியும். ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. புதுசாக அந்த கிளைண்ட் வந்து சொல்லுவான், இந்த பட்டனை மட்டும் லைட்டாக அப்படி மூவ் பண்ணிருப்பான் அப்படி சொல்லுவான். அந்த லைட்டாக அந்த பட்டனை மூவ் பண்ணுறதுக்கு நிறைய கோடு சேஞ்ச் பண்ணணும். ஒரு 20 minutes ஆகிடும் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்ச் சொல்லுவானுங்க, இது மாற்று அப்படி மாற்று. இப்படி சேஞ்ச் சொல்ல என்ன ஆனால் அந்த ஆளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் அது செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும். கடைசியில் இந்த ஆப்பே ஒர்க் ஆகாமல் போயிடும் வித் லாட் ஆஃப் பக்ஸ்.
இப்போ தான் டிசைனரு வராரு உள்ளே, திரும்பி வராரு, ரீஎன்ட்ரி தராரு. எல்லாத்தையும் நிறுத்த சொல்கிறார். ஒரு ஸ்கெட்சை போடுறாரு. இப்படி தான் இருக்கணும் டிசைன். இங்கே தான் இருக்கும் பட்டனு. இது மாற்றணுன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு. இப்படி தான் இங்கே இருக்கும். ஒயர் ஃப்ரேம் போடுறாரு, ப்ரோட்டோடைப் போடுறாரு, இதெல்லாம் காமிச்சு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து சேஞ்சஸ் சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், இது சேஞ்ச் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டெவலப்பர்கிட்ட போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கிளைண்ட்டும் ஓகே சொல்லிவிட்டு அந்த ஆப் வந்து இப்படி தான் எனக்கு வேணுன்றாரு. அதே மாதிரி இந்த ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒரு டிசைன் போட்டு காட்டுறாங்க, மார்க்அப் காட்டுறாங்க. ஓகே நம்ம இதை டெவலப் பண்ணிடலான்னு விட்டுறாரு. இப்போ டெவலப்பருக்கும் கிளைண்ட்டுக்கும் கான்டாக்டே இல்லை. கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கும் ப்ராடக்ட் மேனேஜருக்கும் தான் கான்டாக்ட். ஓகேங்களா? இப்போ அந்த ஆப் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆப் வேறு எந்த ஆப்பும் கிடையாது, ஃபிக்மா. கதை கட்டினது நான் தான். உங்களுக்கு வந்து ஃபிக்மாவும் ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஆகாஷ் சைனிங் ஆஃப். பீஸ் அவுட். Music licensing reimagined.